போயிட்டு ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்தேன். ஒரு கட்டு 20 ரூபா தான். அதை வந்து என்ன பண்ணணும்னா, இதுமாரி மேலே அந்த கீரை இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துட்டு இந்த தண்டு எல்லாத்தையுமே எடுத்து இதில் கொஞ்சம் பெரிய பெரிய தண்டாக உள்ளதை நறுக்கி அதை வந்து நம்ம சாம்பார் வச்சிடலாம். ரெண்டுமே ஒரே இதிலே ஆகிடும். 20 ரூபா தான் அந்த கீரையோட விலை. ஆனால் சாம்பாரும் வச்சுக்கலாம், நம்ம கீரை கடையிலும் பண்ணிக்கலாம். கீரை அந்த சாம்பார் வந்து இந்த கீரை தண்டு, இந்த சின்ன கீரை தண்டு இருக்கு இல்லையா, இதில் போட்டு நம்ம சாம்பார் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். கீரையை நல்லா தண்ணி ஊற்றி, நிறைய தண்ணி ஊற்றி 3 தடவை அலசி மண் சட்டியில் வச்சு வேக வச்சிட்டோம்னா, மண் சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதோடையும் மண் சட்டியில் செஞ்சோம்னா எந்த சாப்பாடாக இருந்தாலும் மண் சட்டியில் செஞ்சால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அதனால் நல்லா அலசி வச்சு இந்த மண் சட்டியில் வச்சு இதில் கொஞ்சமாக பூண்டு உரித்து போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். கீரையை நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் நம்மள்கிட்ட இருக்கிற வடகம் கொஞ்சம் போட்டு 2 பட்டை மிளகாய் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும்.